திருக்குறளோட ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுதான் கடைசி பார்ட் 5. 2023 கேட்கப்பட்ட கொஷின், தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும், எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு, மண்பதை பொதுவான நூல் எது? திருக்குறள். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை டேஷ் காணப்படும், வாய்மையால் காணப்படும். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலகப் பொதுமை. அவ்வளோதான் திருக்குறளில் கேட்கப்பட்ட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 2016 23 வரைக்கும் கேட்கப்பட்ட மிக முக்கியமான திருக்குறள் கேள்விகள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா 17 கீழ்கணக்கு நூல்களில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம புக்ஸை படிக்கும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரும். அதுக்காக தான் இந்த சீரீஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த புக் பார்த்திங்கன்னா சாய்ஸ் அகாடமியோடைய ஓல்டு கொஷின் புக்லெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், அதில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பகுதி ஆ அப்படிங்கிற ஒரு 9வது புக்கோட கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் இலக்கியத்துக்கான அத்தனை கொஷின்ஸுமே இதில் இருக்கும். இலக்கியம்னா உங்களுக்கு அதில் திருக்குறள், 17 கீழ்கணக்கு நூல்கள், 8 தொகை, அந்த மாதிரி செய்யுள் சம்மந்தமான எல்லா கொஷின்ஸுமே எத்தனை கொஷின்ஸ் கேட்டாங்க அந்த கொஸ்டின்ஸோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் திருக்குறளில் 2016 24 கொஷின்ஸ் வந்திருக்கு, 2017 9 கொஷின்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, 2022 எவ்வளோ கேட்டாங்க, 23 எவ்வளோ கேட்டாங்கிறது அனலைஸ் பண்ணிக்கவும் நம்மளால் முடியும். அது என்னென்ன கொஷின்ஸுன்னு பார்த்து அதுக்கான ஆன்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இயர் வைஸ் அந்த கொஷின்ஸை பார்க்க முடியுது. ஸோ இந்த புக் பயங்கர ஒர்த்து தான். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு சாப்டர் படிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம படிக்கிறதுக்கு இந்த புக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நான் வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 6 months 1 year கிட்டே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சாய்ஸ் அகாடமியோடைய அவங்களோட பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இப்போது இது அவைலபிள் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இருந்தது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. இதே இந்த திருக்குறள் மட்டுமே நான் ஒரு 5 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா 17 கீழ்கணக்கு நூல்கள் பார்க்கலாம்.